மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா. முழுசா நம்பிட்டு பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம அரசியல் நிகழ்வுகளை பத்தி பேசவே மாட்டோம். பட் ஒரு சில விஷயங்கள்லாம் முக்கியமா வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் குறிப்பிட்டு பேசிதான் ஆகணும். இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே சினிமாவை தாண்டி இப்போ அரசியல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல்ல முதலமைச்சர் விஜய் என்ன பேசுறாரு, என்ன பண்றாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே கிட்டத்தட்ட தமிழக மக்கள் எல்லாருமே டே பை டே காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா முதலமைச்சர் பேசுவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ட்ரீட்டா, மிகப்பெரிய ஒரு இயர் ட்ரீட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சு அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேத்து கரூருக்கு போன முதலமைச்சர் விஜய் மாசான ஃபயரான ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஸோ அவரை பார்க்கறதுக்காக எப்பவும் போல பல்லாயிரக்கணக்கான கூட்டம் அங்க காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் டு அந்த ஸ்டேடியம் அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வழி ஃபுல்லாவே மக்கள் அவருக்கு மலரெல்லாம் தூவி ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்களுக்காக பல திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதை நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நேத்திக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருந்தாங்க. கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்க இல்லையா, சோ அவங்கள பத்தி பேசியிருந்தாங்க. சோ அதுக்கான காரணம் என்ன, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவரே வாயை திறந்து சொல்லியிருந்தாரு. சோ போலீஸுக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவத்துல கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வந்தாரு. இப்ப நாம அதுக்குள்ளலாம் போக போறது கிடையாது. பட் எவ்வளோ வழிகள், ஒரு மனிதன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவனுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும், பல ஏமாற்றங்கள் இருக்கும். முழுசா நம்பிட்ட, என்ன பண்றது, ஏமாந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க. இதை எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன். பட் அவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை நம்ம கொஞ்சம் நல்லா உற்று நோக்கி ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மை தெரியுது. அவர் யாரை வச்சு அது சொன்னாரு அப்படின்னா, எப்பவுமே அவர் திமுகவை தான் எதிர்கட்சியா நினைச்சு அவங்க தான் தீய சக்தி, துஷ்ட சக்தி அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ ஒரு நம்புன அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அவர் என்னைக்கும் திமுகவை நம்பினது இல்லை, அதுதான் முக்கியமான ஒரு உண்மை. சோ அவர் சொன்னது அந்த இடத்துல திமுகவையோ இல்ல மத்தவங்களையோ கிடையாது. எனக்கும் வலி இருக்கு, வேதனை இருக்கு, எவ்வளவு உயரத்துல போனாலும் நம்பி நாம ஏமாந்துடுறோம். மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். சோ அவர் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க த்ரிஷா செஞ்ச ஒரு செயலை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் அப்படி பேசியிருக்காரு. சோ என்ன அப்படின்னா, தொடர்ந்து பல விமர்சனங்கள் அவங்க ரெண்டு பேரை பத்தி வந்துகிட்டே இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு அப்புறமாவும் சரி. சோ அந்த மாதிரி அவரு பல விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண ஒரே தப்பு, கல்யாணத்துக்கு ஒரே காஸ்டியூம்ல போனது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தல அஜித் அவங்க அம்மாவோட டெத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போனது. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு மக்கள் பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே சைலண்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் த்ரிஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த ஒரு இடத்துலயுமே வராத மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா த்ரிஷா அவங்க பர்த்டேக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகமே காத்துக்கிட்டு இருந்தது. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லா தலைவர்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க, எல்லா சினிமா பிரபலங்களும் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனா எல்லாருமே உற்று நோக்கிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, த்ரிஷா எப்படி விஷ் பண்ண போறாங்க, என்ன மாதிரி போட்டோஸ போட போறாங்க. ஏன்னா த்ரிஷா ஒரு போட்டோ போட்டாவே பயங்கர வைரல் ஆகுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா படம் தான் பல கோடிகளுக்கு விற்பனை ஆகும். அதே மாதிரி இப்போ த்ரிஷா போடக்கூடிய ஒரு போஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா அத்தனை கோடிகள் வருமானம் வருது. சோ அவ்வளோ அளவுக்கு வியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ த்ரிஷா என்ன பண்ண போறாங்க, எப்படி விஷ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருந்தது. சோ த்ரிஷா எந்த ஒரு
ஒரு வாழ்த்துமே சொல்லாம இருந்தாங்க. சோ அத பார்த்த வரைக்கும் தமிழக மக்கள் மன நிம்மதி அடைஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மாசா பேசியிருந்தாரு எதிர்க்கட்சியை பத்தி. சோ அந்த நேரத்துல அவரோட டாபிக் ரொம்ப ஒரு ஹை லெவல்ல போச்சு. சூப்பரா பேசினாரு முதலமைச்சர் அப்படின்லாம் ஒரு நல்ல கமெண்ட் அவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. சோ அந்த சட்டசபை முடிஞ்ச அடுத்த நாளே சாயந்தரம் பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்து தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போஸ்ட போடுறாங்க. ஹாப்பி பர்த்டே விஜய் அப்படின்ற மாதிரி போட்டு, ஒரு மனுஷன் நம்மளோட லைஃப வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேக் பண்ணியிருக்காரு, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மாத்திருக்காரு, அழகா மாத்திருக்காரு அப்படின்ற ஒரு வரிகளை போட்டு அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க. விஷ் பண்ணது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து கேக் கட்டிங் பண்ற மாதிரியான ஒரு போட்டோவையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ போட்ட வித்தின் செகண்ட்ஸ்ல காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த போட்டோவை பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்லையும் அந்த போட்டோவை பத்தி ஆல்ரெடி அந்த வீடியோ பத்தியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். சோ அது உண்மையா பொய்யா அப்படின்னே ஒரு தரப்பினர் வந்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி பர்த்டேக்கு அப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணதுதான் இப்போ போஸ்டா போட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தாவேகா தொண்டர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் த்ரிஷா எதுக்காக பழைய போட்டோவை இப்ப போட்டு அவங்க விஷ் பண்ணணும்? அவங்க உண்மையிலே நல்ல மனசோட விஷ் பண்ணிருக்காங்க, உண்மையிலேயே அவருக்கு வாழ்த்து சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டோவை பர்த்டே அன்னைக்கே போட்டு வாழ்த்து சொல்லிருக்கலாமே. எதனால சட்டசபைலாம் முடிஞ்சு அடுத்த நாள் போடுறாங்க? அதாவது இன்டைரக்டா முதலமைச்சர் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து விமர்சனங்களுக்கு ஆளாகிறதே த்ரிஷா போடக்கூடிய போட்டோவால தான். சோ த்ரிஷா வந்து போட்டோ போட்டு போட்டு இவரோட பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயம் முதலமைச்சர் விஜயோட காதுகளுக்கும் போயிருக்கும். அதனால சோ அவரோட பெர்மிஷன் இல்லாம தான் இவங்க ஒவ்வொரு போஸ்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இது எப்படி இருக்கு, இது எங்க போய் கனெக்ட் ஆகுது, இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சோ போன வருஷம் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போச்சு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா லவ் பண்ணிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் அவரு டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி இவங்க கிட்ட பழகிருக்காங்க. சோ இவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால 2 பேருமே லிவ் இன்ல இருந்திருக்காங்க. கல்யாணமும் அவர் பண்ணிருக்காரு. பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள பிரெக்னன்ட்டாவும் ஆக்கியிருக்காரு. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 பேருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவர் அப்படியே சைலண்டா அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு பார்த்திருக்காரு. பட் அவரோட பெர்மிஷன் இல்லாம தான் ஜாய் கிறிசல்டா 2 பேருக்கும் கல்யாணம் ஆன அந்த போட்டோஸ், 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சோசியல் மீடியாவுல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்க போஸ்ட் பண்ணும்போது மாதம்பட்டி அவர்கள் அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. ரொம்ப சைலண்டா இருந்தாரு. அடுத்ததா 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, ஜாலியா தான் இந்த போட்டோவை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வேணும்னே அவரை மாட்டி விடுறதுக்காக ஜாய் கிறிசல்டா இந்த ஒவ்வொரு போட்டோவையும் சோசியல் மீடியாவுல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ 2 பேருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதே ஜாய் கிறிசல்டா கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது. இவர் வந்து எப்பவோ கல்யாணம் பண்ணிருக்காரு, எப்பவோ கர்ப்பம் ஆக்கியிருக்காரு. இப்போ வந்து அவங்களை ஏமாத்துற மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலதான் அவங்க இப்போ வெளியில வந்து இதை சொல்றாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சுது. சோ அதே மாதிரிதான் இப்போ த்ரிஷா ஒவ்வொரு போட்டோவா போட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை இன்டைரக்டா பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படின்ற மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. சோ 2 பேருக்கும் நடுவுல எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் த்ரிஷாவை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைச்சாலும் த்ரிஷா விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டோவா போட்டு போட்டு அவருக்கு மைண்ட் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரை வந்து இன்டைரக்டா பிளாக்மெயில் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் பேசினா பழகினா மட்டும்தான் த்ரிஷா அமைதியா இருப்பாங்க. மேபி அவர் அவாய்ட் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த மாதிரி அவங்க பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பர்த்டே அன்னைக்கு அவங்க எல்லாமே பண்ற மாதிரி தைரியமா விஷ் பண்ணிருக்கலாமே, தைரியமா இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இது முன்னாடி பண்ண செலிப்ரேஷனும் கிடையாது, இப்ப பண்ண செலிப்ரேஷனும் கிடையாது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஷர்ட் போடவே மாட்டாங்க, அந்த போட்டோ முழுக்க முழுக்க ஏஐல பண்ணது, நல்லா பாருங்க தெரியும். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்திருந்தாங்கன்னா த்ரிஷா அப்ப கொஞ்சம் சப்பியா இருந்தாங்க, இப்பதான் அவங்க ரொம்பவே லீன் ஆயிருக்காங்க. சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய த்ரிஷா ஃபேஸ் தான் அதுல இருக்கு. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களோட நெத்தியில அந்த பொட்டு கூட அப்படியே வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஏஐல செஞ்ச போட்டோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணதே த்ரிஷா தான். சோ இத த்ரிஷா தான் ஏஐல பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து 2 பேருக்கும் நடுவுல பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெளிவா தெரியுது. சோ இந்த போட்டோ த்ரிஷா போட்டதுல கண்டிப்பா முதலமைச்சர் விஜய்க்கு உடன்பாடே இருந்திருக்காது. அவருக்கு இதை தொடர்ந்து பல பிரச்சனைகள், பல விமர்சனங்களுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து சைலண்டா இருக்காரு. ஆனா த்ரிஷா இதை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான்
அந்த பர்த்டே முடிஞ்சு மறுநாள் நைட்டு இந்த போட்டோவை போஸ்ட் பண்றாங்க. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து கரூர்ல பல விஷயங்களை பேசியிருந்தாரு. மத்த கட்சியினர் பத்தி பேசியிருந்தாரு. மத்த கட்சியினர்ல முழுக்க முழுக்க திமுக பத்தி தான் பேசியிருந்தாரு. அதுல இப்படி ஒரு விஷயத்த அவர் சொன்னது வந்து கட்சியை வச்சோ அரசியலை வச்சோ கிடையாது, த்ரிஷாவை வச்சுதான் இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது தென்னன் தெளிவா தெரியுது. ஏன்னா அவர் முழுசா இப்ப நம்பின ஒரு பர்சன் அப்படின்னா த்ரிஷா தான். உண்மையிலே அவங்க நல்ல ஒரு மரியாதை அவர் மேல வச்சிருந்தா, அவர் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சோ எந்த ஒரு போட்டோ, எந்த ஒரு சாங், எந்த ஒரு வீடியோவும் போட்டு அவரை தனியா போர்ட்ரேட் பண்ணாம இருந்திருக்கலாம். சோ அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்றப்போ அது அவருக்கு பாதிச்சிருக்கு. சோ அதனால அவருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய வரும்ன்றது தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்புன ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. சோ இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷாவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இனிமேல் 2 பேரையும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பா நம்மளால ஒன்னா பார்க்க முடியாது. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சில மிரட்டல்களால தான் த்ரிஷா உள்ள வந்தா வருவாங்களே தவிர இவருடைய முழு அனுமதியோட முழு மனசோட அவங்கள திரும்பவும் கட்சிக்குள்ள அவர் இழுக்க மாட்டாரு அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்கக்கூடிய பல பேர் வந்து அப்பா நிம்மதிப்பா, த்ரிஷா மேடம் நீங்க எதுவுமே செய்யாம இருந்தாலே போதும், அவர் நல்லா இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் அவங்க விமர்சனம் பண்ற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ணிடாம இருங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி. சோ த்ரிஷா அவர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவானது இன்னும் எப்படி போக போகுது அப்படின்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மாசம் வந்து முதலமைச்சர் விஜய் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் கேஸ் வருது, ஹியரிங். சோ அதுல வந்து நமக்கு முழுக்க முழுக்க தெரியும் 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா இல்லாட்டி பிரிய போறாங்களா அப்படின்னு. சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. சோ அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். சோ த்ரிஷா மேடம் இப்படியே விலகி இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ த்ரிஷா விலகி இருக்க சொல்றாங்களோ இல்லையோ முதலமைச்சர் விஜய் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து நாம இந்த விஷயம் எப்படி முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.